விருச்சிக ராசிக்காரங்க இன்னைய நிலைமையை பார்க்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு காலாகாலத்தில் ஒரு வேலை கிடைக்கல, கிடைச்ச பிள்ளைங்களுக்கும் சரியாக கல்யாணம் முடியலை, இந்த மாதிரி பிள்ளைங்களை நினச்சி வருத்தப்படுறதா, அல்லது கணவன் மனைவி உறவு நினச்சி வருத்தப்படுறதா, அல்லது வெளிவட்டாரத்தில் நம்மளை பலவிதமாக பேசுகிறாங்களே அதுக்காக வருத்தப்படுறதா, இப்படி எதுக்காக வருத்தப்படுறதுன்னு தெரியாமல் அவங்களே ஒரு ரூம்குள்ளார் அப்படியே முடங்கி கிடந்த வருடமாக இருந்த அந்த 2025 முடிந்து இந்த 2026 பளிச்சுன்னு வெளியில் வருவாங்க. பலர்கிட்டையும் சகஜமாக பேசுவாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும். வீட்டில் அடுத்தடுத்து ஒரு சுபமான நிகழ்வுகள், ஒரு சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அது மாதிரி கோர்ட்டு கேஸில் ஏறி இறங்கி நிறைய இழந்தாங்க, அதில் ஒரு நல்ல தீர்ப்பும் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 2 விதமாக பலன் தரும். முதல் 5 மாதம் சுமார், பிற்பாடு 7 மாதம் ஓஹோ, பெரிய அளவில் நல்ல விதமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உச்சகுரு அவங்க ராசியை பார்க்க போகிறார். முதல் 5 மாதத்தில் ஏதாவது சங்கடம் வந்துடுமா, ஏதாவது ட்ராவல் அடிக்கடி இருக்கும். குடும்பத்தில் செலவுன்னு ஒரு 5 மாதம் வந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் கண்டிப்பாக வரும். ஜூன் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய அத்தனை நிலைமைகளும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறனால அண்ணன் தம்பி விவகாரங்கள், பங்காளி விவகாரங்களில் ஏதாவது சண்டை சாதகமற்ற அமைப்புகள் இருந்தவங்க எல்லாருக்குமே பிற்பகுதி 7 மாதம் நீங்கள் நினச்ச மாதிரியே நல்லா இருக்கக்கூடிய வருஷமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் சூரியன் இணைந்து புதாத்தி யோகம். அதே தனஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா பூமிகாரகன், சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி கலஸ்தரகாரகன் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல திருமணம் அமையக்கூடிய, கடமைக்கு கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பெருமைக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான திருமண வாய்ப்புகள் அரங்கேறும். விதியை நம்பி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு விரக்தி அடைஞ்ச உங்களுக்கு வீடு வாங்கி, அதாவது சொந்த வீடு வாங்கி காரு வாங்கி பிழைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். உணர்ச்சிகரமான ஒரு ராசி, எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி படுவாங்க. காரணம் என்னென்னா செவ்வாயுடைய வீடு. இப்போ ராசியாதிபதி 2ஆம் இடத்துல சூரியனோட சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு அவங்க தயார்படுத்திப்பாங்க ஒரு விஷயத்தையும். இந்த 2026 பார்த்திங்களா, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், அதே மாதிரி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சுக்கிரன் அமைஞ்சிருக்கும் போது பெண் தேடி கொடுப்பாங்க. நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு பேர் 2026 விருச்சிக ராசிக்கு கிடைக்கும். இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5ல் சனி இருக்குது. குரு உச்சம் பெற்ற பிறகு, அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவானையும் குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ அதனாலேயும் உங்களுக்கு உடல்நிலையில் இருந்த எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் அதை விட்டு கம்ப்ளீட்டாக ரிலீஃப் கிடச்சிரும். அந்த டென்ஷன்னா போய் நல்ல தைரியமாக இருப்பாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலை முருகனை வழிபட்டு வந்தாலே முதல் 5 மாதத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் விலகி அதுவும் சுமூகமாக இந்த வருடம் முழுவதுமே நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம்.